வணக்கம். பொருட்பாலில் அங்கவியலில் அவை அறிதல் அந்த அதிகாரத்தில் 4வது குறள். ஒளியார் முன் உள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். ஒளியார் முன் உள்ளியர் ஆதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். இந்த குறள் பாருங்கள், எவ்வளோ ஒரு யதார்த்தத்தை எடுத்து சொல்கிற மாதிரியான குறள். ரொம்ப நுட்பமான குறளும் கூட. இங்கே ஒளியார் அப்படிங்கிறது ஒல்லியார் அப்படிங்கிறது அந்த ஒரு எழுத்து குறைந்து ஒல்லியார் அப்படின்னு வந்திருக்கு. ஒல்லியார் அப்படின்னாக்கா அறிவுடையவர்கள், அறிவில் மிகுந்தவர்கள், அந்த ஒளிர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருள்படுற மாதிரி ஒல்லியார் அப்படின்னா அறிவுடையவர்கள். அப்போது அந்த ஒல்லியார் முன் ஒல்லியர் ஆதல் அப்படி எப்படி பொருள் வரும்னா, நம்ம முதலே பார்த்தோம் 3 சபைகள் அவை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று நமக்கு சமமாக இருக்கின்ற மனிதர்களை கொண்டது. இன்னொன்று நம்மை விட மேம்பட்ட அறிவு சான்றோர்களை கொண்ட அவை. இன்னொன்று நம்மளை விட அறிவு நிலை குறைந்தவர்கள் கொண்ட அவை. இந்த 3 அவையிலையும் நம்ம பேச வேண்டியிருக்கும். அப்போது இந்த ஒல்லியார் முன் ஒல்லியர் ஆதல் அப்படின்னாக்கா, அறிவு நிறைந்த சான்றோர்கள் நிரம்பிய சபையில் நம்ம அந்த அவையில் நம்ம பேசணும் அப்படின்னாக்கா, அவர்களை விட இன்னும் மேம்பட்டவர்களா, இன்னும் அறிவுடையவர்களா, இன்னும் நம்ம திறமையுடையவர்களா நம்முடைய பேச்சு இருக்கணும். அப்படி தொட்டு காட்டிட்டு போனால் போதும் விஷயங்களை அவங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய திருக்குறளை ஒரு நல்ல ஆளுமை உள்ள ஒரு சபையில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்சிட்டா போதும், அவங்க அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதுவே நம்மளை விட அறிவு நிலை குறைந்தவர்கள் இருக்காங்க, திருக்குறள் பற்றி ரொம்ப அறிமுகமே இல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை சொல்லி அந்த குறள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு புரியாது இல்லைங்க. என்னவோ சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லணும், அந்த அதிகாரத்தில் அந்த குறளை முதல்ல சொல்லி அப்புறம் விளக்கம் சொல்லி அப்புறம் அது போல் இது அப்படின்னு சொன்னால் தான், ஓ ரைட், அவன் கரெக்டாக சொல்கிறான்ப்பா, எங்கேருந்து எங்கே பிடிச்சிக்கணும்னு சொல்கிறான். அப்போ அதுதான் அவர்களுடைய அறிவு நிலை. ஆக அந்த இதுதான் சொல்கிறாரு. 2வது, வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். இந்த வெளியார் அப்படின்னாக்கா வெண்மையானவர்கள் அப்படின்னு, வெண்மை நிறத்துக்கு வெண்மை அப்படின்ற குறிக்கிறது முட்டாள்கள் அப்படின்றது குறிக்கிறது தமிழில் ஒரு வழக்கம். ஆக வெளியார் முன் அப்படின்னாக்கா அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவில் குறைந்தவர்கள் முன். வான்சுதை வண்ணம் கொள்ளல் அப்படின்னாக்கா வெண்மையான சுண்ணாம்பின் வண்ணம் கொள்ளுக அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க முட்டாளாக இருந்தால் அவங்கள விட முட்டாள் மாதிரி நீ உன்னை காமிச்சிக்கோ, அப்போ தான் அவன் உன்னை பாராட்டுவான். நமக்கு வேண்டியதை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அவனோட மனசில் போகணும், அவ்வளோதான் இல்லைங்களா. ஆக என்ன பண்ணணும், அறிஞர்கள் இந்த சபையில் அறிஞர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆளுமையோடு சொல்லணும் விஷயங்களை. ரொம்ப எளிமையான மக்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவர்களை விட எளிமையாக அதற்கும் கீழே நின்று நம்ம இந்த விஷயத்த சொல்லும்போது, அப்போ இந்த 2 அவையிலும் 2 பேருமே என்ன சொல்லுவாங்க, நம்மளை ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா. இது சொற்பொழிவுக்காக சொல்லலை. ஒரு அவையில் உங்களுடைய விஷயம் கருத்து மதிக்கப்பட வேண்டும், அல்லது உங்களோட கருத்தோடு மற்றவர்கள் உடன்பட வேண்டும் அப்படின்னாலும் இப்படி தான், அப்படின்றதுக்காக தான் இப்படி பேசணும். இது சில சமயம் மேடை பேச்சுக்கும் சரியாக வரும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு அவையில் உங்களோட கருத்தை அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இதுதான் சொல்லுகின்ற முறை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஆக இந்த குறளில் அந்த அவையை அளந்து அதற்கேற்ற மாதிரி சொல்லுதலோட சிறப்பு சொல்கிறார். சரிங்களா. நாளை அடுத்த குறள்.